பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி ஒரு விசேஷமான காரியத்திற்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ஜெப வேளைக்குள்ளே செல்லும் முன்னால் சில சாட்சிகளை நாம் கேட்கப் போகிறோம். ஏனென்றால் நிறைய பேர் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய நண்பர் மூலமாய், உறவினர்கள் மூலமாய், பக்கத்து வீட்டார் மூலமாய் கேள்விப்பட்டு எங்களுக்கும் ஒரு சுகம் கிடைக்குமா, இயேசு என்னையும் குணமாக்குவாரா, எனக்கும் ஒரு விடுதலை தருவாரா, இந்த மதுபான பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் வருமா, இந்த நோய் என்னை மரணக்கட்டுகள் மாறுமான்னு ஏக்கத்தோடு அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க காத்திருக்கிறதுனால முதலாவது ஒரு சில நம்முடைய நேரம் சாட்சியை பார்த்துவிட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் எப்படி ஜெபித்து இயேசுவிடமிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அதன் பிறகு நாம் சென்னை பட்டணத்திற்காக கருத்தாக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் சாட்சியில் முதலாவது சகோதரி கிளாடிஸ் பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இயேசு எப்படி விடுதலை கொடுத்தார் என்று அவர்களே சொல்லி இருக்கிறதை பாருங்கள். எனக்கு 2021 வருடத்தில் சுமார் 1 வருட காலமாக எனக்குள் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இரவில் தூக்கமே வராது. எப்பொழுதும் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். இருதயம் படபடப்பாக இருக்கும். எனக்கு தூக்கம் வருவதற்கு நான் மற்றவர்கள் கூறும் ஆலோசனை எல்லாம் கேட்டு செய்து பார்த்தேன். ஆனாலும் எனக்கு தூக்கம் வராமல் இரவில் உட்கார்ந்து கொண்டேதான் இருப்பேன். என் மனதில் ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் உடல் மெலிந்து காணப்பட்டேன். மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்தபோது உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுவார்கள். ஆனாலும் தொடர்ந்து மாத்திரை போட்டுத்தான் ஒவ்வொரு நாளும் தூங்கி வந்தேன். ஆனாலும் என்னை அறியாமலே எனக்குள் ஏற்படும் பயம் எனக்குள் இருந்து கொண்டே தான் இருந்தது. 1 வருஷம் இந்த போராட்டம் பாருங்கள், தூங்க முடியல, பயம். இந்த சூழ்நிலையில் தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அது மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. 2022 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி அற்புத பெருவிழா நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழாவாக இதே நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதில் சாட்சிகளும் செய்தி, அற்புதத்திற்காக ஜெபங்கள், அதைத்தான் சொல்கிறாங்க. அன்று ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது அநேகருடைய பெயரை கர்த்தர் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி அற்புதம் பெறுவதாக கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் என் பெயரையும் வெளிப்படுத்தி, கிளாடிஸ், ஒரு பயப்படுத்துகிற ஆவி உன் தூக்கத்தை கெடுத்து உன்னை பலவீனப்படுத்துகிறது, இயேசு உனக்கு விடுதலை தருகிறார் என்று கூறினீர்கள். அப்பொழுது ஒரு பிரசன்னம் என்னை முழுவதுமாக நிரப்பியது. எனக்குள் ஒரு பெரிய சமாதானம் உண்டானது. பெரிய ஆச்சரியம், அன்று இரவு நான் எந்தவித பயமுமின்றி நன்றாக தூங்கினேன். இன்று வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இன்றி நன்றாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பூரண விடுதலை கொடுத்தார். நான் இருக்கிற 4 மாவட்டத்திலேருந்து ஜெபம் நடத்துகிறேன். அவங்க பாளையங்கோட்டையில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பெயரையும் சொல்லுகிறார், அவருடைய பிரச்சனைகளையும் சொல்லுகிறார். அதே நேரத்தில் விடுதலை உண்டாகிறது. அன்றிலிருந்து அற்புத விடுதலை. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதமான ஒரு காரியம். இந்த மாதிரி கிரியை செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இப்போ இயேசு உங்களுக்கும் அதே மாதிரி அற்புதம் செய்ய உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு விதமான விடுதலையும் சுகமும் உண்டாகும். அடுத்து சகோதரி கிறிஸ்டல் பாய், நாகர்கோவில். இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். எனக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் உள்ளார்கள். எனக்கு 2022 வருடத்தில் கர்ப்பப்பையில் உள்ள ஒரு பிரச்சனை காரணமாக எப்பொழுதும் உதரப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சாதாரணமாக அதிக தூரம் நடக்கும்போதும் கனமான பொருட்களை தூக்கும் போதும் கூட உதரப்போக்கு ஏற்பட்டுவிடும். வலி அதிகமாக இருக்கும். வீட்டில் நான் வேலை செய்யும் போதும் மிகவும் கஷ்டப்படுவேன். இதற்காக மருத்துவரிடம் பரிசோதித்து சிகிச்சை எடுத்தும் எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை. மருத்துவர்கள் கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும்,
இல்லாவிட்டால் அதில் செயற்கையான ஒரு கருவி பொருத்த வேண்டும் என்று கூறிவிட்டனர். 1 வருட காலமாக இந்த பிரச்சனை இருந்தது. மனதளவில் வெகுவாக நான் பாதிக்கப்பட்டேன். இந்த சூழ்நிலையில்தான் 2022 வருடம் டிசம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ஜெப வேளையில் அன்றைய தினம் வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் செபிக்கும்போது கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்களுக்காக விசேஷமாக ஜெபித்தீர்கள். நானும் விசுவாசத்தோடும் கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஜெபம் முடிந்த மறுநாளிலிருந்து நான் மாத்திரை எடுக்கவில்லை. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்து வந்தேன். பெரிய ஆச்சரியம், அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு உதரப்போக்கு பிரச்சனை ஏற்படவே இல்லை. கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு மனதில் எந்த ஒரு பயமுமின்றி நான் எனது வேலைகளை செய்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 1 வருடமாக இருந்த பிரச்சனை ஒரே நாளில் ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்து விட்டார். பிரச்சனை தீர்ந்து விட்டது. அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்திற்கான நாள். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான நேரம் இது. இயேசுவை நோக்கி கூப்பிடணும். அவர் தான் அற்புதம் செய்கிறவர். அவர் உங்கள் பக்கத்தில் தான் இப்போ நின்று கொண்டிருக்கிறார். இந்த மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியாது. அவர் ஆவியாயிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கூப்பிட்டால் அவர் தொடுவதை நாம் உணர முடியும். அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குவதை உணர முடியும். நீங்கள் சுகம் பெறுவதை சரீரத்தில் உணர முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்து சகோதரர் ஜான் தர்மராஜ், திருப்பூரிலிருந்து ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். எனக்கு 25 வருடங்களாக ஒரு சர்ப்பத்தின் ஆவி போராட்டத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். 25 வருஷம் ஒரு பிசாசு போராட்டம். அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி. இரவில் நான் தூங்கும்போது காலில் பாம்பு சுற்றுவது போன்று இருக்கும். முதுகில் பாம்பு ஏறுவது போல இருக்கும். எப்பொழுதும் இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். என்னால் சரியாக சாப்பிட முடியாது. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் என் உடம்பு மெலிந்தே தான் இருக்கும். கெட்ட கெட்ட கனவாக வரும். என்னால் வேலைக்கு கூட செல்ல முடியாது. எங்கேயாவது விடுதலை கிடைக்குமா என்று அநேக இடங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தும் தாயத்துகள் கட்டியும் இருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை. இவ்வாறு நிம்மதியற்ற போராட்டத்தின் மத்தியில்தான் 2023 வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அப்பொழுது அன்றைய தினத்தில் நீங்கள் விசேஷமாக சர்ப்பத்தின் ஆவி போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு விடுதலை பெற ஜெபித்தீர்கள். நானும் மிகவும் பாரத்தோடு அர்ப்பணித்து ஜெபித்தேன். அப்பொழுது என்னிடமிருந்து 3 ஆவிகள் அலறி அடித்து கொண்டு வெளியேறியதை என்னால் உணர முடிந்தது. பெரிய ஆச்சரியம். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு சர்ப்ப ஆவியின் போராட்டம் எதுவுமே எனக்கு இல்லை. இப்பொழுது நன்றாக சாப்பிடுகிறேன். மனதில் நிம்மதி, சமாதானம் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது நிரந்தரமான ஒரு வேலைக்கு செல்லுகிறேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். 25 வருஷமாக இந்த பிசாசு போராட்டம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால விடுதலை. பார்த்தீங்களா? இலவசமான ஒரு விடுதலை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு தருவார். அடுத்து சகோதரர் ஆறுமுகம், திருப்பூரிலிருந்து சகோதரர் ஆறுமுகம். நான் 25 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். நண்பர்களுடன் குடிக்க பழகியது. நாளடைவில் அதற்கு அடிமையாகவே மாறிவிட்டேன். சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மதுபானம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் எனக்கும் என் மனைவிக்கு சண்டை தான். அதிக நேரம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டு பாத்திரங்களை எல்லாம் உடைத்து விடுவேன். சொந்தக்காரர்கள் யாரும் என்னை மதிக்க மாட்டார்கள். நானும் போதையில் இருந்தால் யாரையும் மதிக்க மாட்டேன். இந்த சூழ்நிலையில்தான் 2023 வருடம் மார்ச் மாதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெற்ற வியாபாரிகள் ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டேன். கடைசி ஜெப வேளையில் நீங்கள் விசேஷமாக போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களுக்காக ஜெபித்தீர்கள். நானும் என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தேன். ஜெபித்து முடித்ததும் எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்ததை உணர்ந்தேன். மறுநாளிலிருந்து மதுபானம் அருந்த வேண்டும் என்கிற எண்ணமே
எனக்கு வரவில்லை. இப்பொழுது மதுபான வாடை அடித்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபிக்காத நான் இப்பொழுது அனுதினமும் ஜெபிக்கிறேன். ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறேன். கர்த்தரே என்னை ரட்சித்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆறுமுகம் என்கிற 25 வருஷம் மதுபான பழக்கம் இயேசு விடுதலை கொடுத்து இன்றைக்கி ஒரு மனிதனாய் மாற்றி இருக்கிறார். பாருங்கள், அதுதான் இயேசு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட விடுதலை தருவார். இன்னொரு சகோதரி பாருங்கள், கேன்சர்லேருந்து விடுதலை ஆண்டு தந்திருக்கிறார். சகோதரி தேனம்மாள், ஆம்பூரிலிருந்து தேனம்மாள் என்கிற ஒரு சகோதரி. என்னுடைய கர்ப்பப்பையில் கேன்சர் கட்டி இருந்ததால் 2023 ஏப்ரல் மாதத்தில் அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பையை அகற்றிவிட்டனர். ஆனால் திரும்பவும் வலி ஏற்பட்டதால் பரிசோதனை செய்து பார்த்தபோது கர்ப்பப்பை இருந்த இடத்தில் திரும்பவும் 2 கட்டிகள் உருவாகி இருக்கிறது. அது கேன்சர் கட்டி என்றும் மருத்துவர்கள் கூறிவிட்டனர். ஒரே மாதத்தில் என்னுடைய தொடைப்பகுதியில் பெரிதாக ஒரு கட்டி உருவானது. அந்த கட்டியும் கேன்சர் கட்டியாக மாறி இருக்கிறது என்று சொன்னார்கள். வயிற்றில் அதிகமாக வலி காணப்படும். நான் மிகவும் பயந்தேன். என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் நான் வாழ முடியாது என்ற மரண பயத்தோடு இருந்தேன். மருத்துவர்கள் 6 முறை ஹீமோ எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர். ஆனால் முழுமையாக சரியாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மருத்துவர்கள் கொடுக்கவில்லை. அதனால் 2 முறை மட்டும் கீமோ ஊசி நான் போட்டு இருந்தேன். இந்த நிலையில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபித்து வந்தேன். 2023ஆம் வருடம் மே மாதத்தில் ஒரு நாள் நேரலையில் கேன்சர் வியாதிக்கு என்று குறிப்பாக நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்பொழுது என் வீட்டில் அனைவரும் எனக்காக பாரத்தோடு என் மீது தலையிலே கை வைத்து எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபம் முடிந்த ஒரு வாரத்தில் என்னுடைய தொடையில் உள்ள கட்டி முற்றிலும் மறைந்து விட்டது. அதன் பின்பதாக மருத்துவரிடம் பரிசோதித்த போது வயிற்றில் உள்ள கட்டி சுத்தமாக இல்லை என்று ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. திரும்பவும் கேன்சர் கிருமிக்கான டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் உடம்பில் எந்த பகுதியிலும் அதற்குரிய அறிகுறியே இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். இனிமேல் எந்த ஒரு சிகிச்சையும் வேண்டாம் என்று கூறிவிட்டனர். என் இயேசு எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து மறு ஜீவனை கொடுத்துள்ளார். இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். கேன்சர் இனி பிழைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அற்று போய்விட்டார். அப்போது அந்த குடும்பத்தார் இணைந்து பாரமெடுத்து ஜெபிக்கிறாங்க. இயேசு அந்த ஜெபத்தை கனப்படுத்தினார். உங்கள் வீட்டில் ஒரு வியாதிப்பட்டு இருந்தால் இப்போ நீங்கள் அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். நீங்கள் குடும்பத்தார் பாரமெடுத்து ஜெபிக்கும் போது இயேசு அந்த ஜெபத்தை கனப்படுத்துவார். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு நமக்கு ஜெப நேரம். ஒன்று சகோதரி இந்திரா, தென்காசி. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அந்த சகோதரி அவங்களே சொல்லுவதை நீங்கள் கேளுங்க. 8 வருஷமாக இருந்த வியாதி பிரச்சனை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்த போது ஒரே ஒரு அவருடைய தொடுதல், பூரண ஒரு விடுதலை பாருங்கள். இப்போ நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இயேசு உங்களை தொட்டு குணமாக்குவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அடுத்து இன்னொரு சகோதரனுடைய சாட்சியை கேட்டுட்டு ஜெபிக்கலாம். சகோதரி மனோன்மணி, கங்கை கொண்டான், திருநெல்வேலி மாவட்டத்தில் சார்ந்தவங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்கள். அவங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் சேர்ந்திருக்கிறார். அதை கேளுங்க. 19 வருஷம் பிசாசனுடைய போராட்டம், எவ்வளோ பண செலவு, எவ்வளோ குடும்பத்தில் சமாதானம் பெற்ற சூழ்நிலை. இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் இலவசமாய் விடுதலை கொடுத்த மகிழ பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே? கேன்சர் வியாதியா, அல்லது குடிப்பழக்கத்தினால் கஷ்டப்பட்டு விடுதலை பெற முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? கர்ப்பப்பையில் பிரச்சனையா? குழந்தைகள் வியாதிப்பட்டுட்டாங்களா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தீங்களே எனக்கும் சுகம் கொடுங்க இயேசுவே, அப்படி கேட்கணும். உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து நீங்கள் ஜெபிக்கணும். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசு கிரியைகள் அழியட்டும்.
மற்றவங்க ஜெபிக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை சொல்லும்போது தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். முடியலைன்னா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். நான் உங்களோடு கூட இணைந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறேன், அவ்வளவுதான். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த குடி பழக்கம் என்னை விட்டு விலகட்டும், இந்த போதை வஸ்துகள் என்னை விட்டு விலகி போகட்டும், எனக்கு ஒரு நிம்மதி கொடுங்க, விடுதலை கொடுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எனக்கு இந்த பொல்லாத வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும், இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே என் குழந்தைகளை தொடும், அற்புதம் செய்யும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைகிறது. கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள், கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், நீர் கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைகிறது. இப்போ உங்களுடைய சரீரத்தில் விடுதலை, பொருளாத கேன்சர் வியாதிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. பயத்தின் ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். தற்கொலை தூண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இப்பொழுது விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, சரீரத்திலே விடுதலை, உங்களுடைய ஆவியிலே விடுதலை. என் குழந்தை நீ தொடுங்க ஆண்டவரை, சுகமாக்குங்கன்னு கேளுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாங்க, குழந்தை செல்வத்தை தாங்க, ஆண்டவரை தொடுங்க என்று சொல்லி கருத்தா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது சகோதரி. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். கௌசல்யா என்கிற சகோதரி, கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறீங்க. என்ன ஏற்கனவே உங்களுடைய கர்ப்பத்தில் உண்டான குழந்தை நீங்கள் இழந்துட்டு வேதனையோடு நிற்கிறதுனால ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க, அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய வல்லமை அநேகருக்கு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு நன்றி. மஞ்சு என்று அழைக்கப்படுகிற மஞ்சுளா என்கிற சகோதரி, ஒரு தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவி போராடுது. இரவிலே தூங்க முடியவில்லை. அந்த பொருளாத தற்கொலை தூண்டுகிற ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை. ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது விடுதலையை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றின்னு சொல்லுங்க. விஜயகுமார் என்கிற ஒரு தகப்பனார் ஜெபிக்கிறீங்க. மரண பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. சரீரத்தில் பல உபாதைகள் வந்திருக்கிறது. வயதாகிட்டு அப்படிதான் மருத்துவர்கள் சொன்னதுனால மனம் உடைஞ்சி போய் இருக்கிறீங்க. உங்களுடைய நெஞ்சு பகுதியில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும். அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். எல்லாம் நார்மலாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு நீர் சுகம் தந்து கொண்டிருக்கிறீர், விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர். நன்றி. அற்புத சுகம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். அவங்க ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிங்க, அற்புதத்தை எதிர்பாருங்கள். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை காண்பீர்கள்.